அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். எங்களில் ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மக்ரிப் தொழுதுவிட்டு திரும்பி அம்பு எய்தால் அம்பு விழும் இடத்தை பார்க்க முடியும், அந்த அளவிற்கு வெளிச்சம் இருக்கும் என்று ராஃபி' இப்னு ஹதீஜ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 559. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகை நேரம் வந்தவுடன் தொழுது கொள்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. அதன் அடிப்படையில் மக்ரிபு தொழுகையையும் நேரம் வந்தவுடனேயே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தொழ வைத்திருக்கிறார்கள். அதன் அடையாளமாகத்தான் தொழுது முடித்த பிறகும் வெளிச்சம் இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எந்தவித காரணமும் இல்லாமல் பேணுதல் என்ற பெயரில் மக்ரிபு தொழுகையை தாமதப்படுத்தக்கூடிய சூழல் பல இடங்களில் இருப்பதை பார்க்கிறோம். மதுஹபுவாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் மக்ரிபு தொழுகைக்கான நேரம் வந்த பிறகும் சில நிமிடங்கள் தாமதித்து பாங்கு சொல்லுகிறார்கள். இது நபி வழிக்கு எதிரான செயல். யாரெல்லாம் இவ்வாறு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் தங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய தகவல். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.